ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறது ஒரு சாதாரணமான காரியம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு காரியம் நடக்க போறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும், அதை தடுத்து நிறுத்தணும். அது யாரால முடியும் தெரியுமா? ஜெபத்துல பிரசன்னத்துல தரித்திருக்கிறவனாலதான் முடியும். இந்த குடும்பத்துக்கும் உன் பிள்ளைக்கும் உன் கணவனுக்கு இது நடக்க போகுது, நீ இதுக்காக ஜெபின்னு சொல்லி இதுக்காக நீ உன்னை முடக்கு, உபவாசம் போடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துவாரு? பிரசன்னத்துல இருக்கிற சமூகத்துல இருக்கிற உங்களுக்கு எனக்கு தான் வெளிப்படுத்துவாரு. பிள்ளைய பறி கொடுத்துட்டானே, கணவரை பறி கொடுத்துட்டானே, மனைவியை பறி கொடுத்துட்டானே, என் தாய் தகப்பனை பறி கொடுத்துட்டானே, கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெபிச்சு திருப்பி வந்துருவாங்களா? ஆனா அப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்பாகவே சில காரியத்தை ஆவியானவர் உணர்த்தும் போது நீ திறப்புல நின்னுட்டா அந்த மரணமோ அந்த வியாதியோ அந்த பாவமோ தீமையோ உங்களையோ உங்க கணவரையோ மனைவியவோ பிள்ளையவோ தொடுறதுக்கு முன்னாடி உங்க ஜெபம் மதிலா நிக்கும். உங்க ஜெபம் மதிலா நிக்கும். அந்த ஜெபத்தை தாண்டி எதிரினுடைய எந்த ஒரு தந்திரங்களும் யாரையும் தொடவே முடியாது. உங்களுடைய பிசினஸ தொடவே முடியாது. ஏன் இன்னும் தோல்வியை சந்திக்கிறோம்? ஏன் இன்னும் பலதரப்பட்ட கடன்ல இருக்கிறோம்? ஏன் குடும்பத்துல ஒருத்தரை இழந்துட்டோம்? ஏன் குடும்பத்துல ஒருத்தரை பாவத்துக்குள்ள விட்டு திரும்ப திருத்த முடியாம இருக்கிறோம்னா, கர்த்தர் சொல்றாரு, என் சமூகத்துல என் பிரசன்னத்துல சமூகத்திலேயே இருக்கிற உனக்கு ஆவியில நான் பல காரியத்தை வெளிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த வெளிப்பாட பெற்ற நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய ஜெபம் மதிலா இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையா ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா சில காரியங்கள் நடக்க போறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு, உணர்வை கொடுப்பாரு. காரணமே இல்லாத சம்பந்தமே இல்லாத உணர்வா இருக்கும். இல்லையே அப்படிலாம் இல்லையே, நல்லா தானே இருக்கிறாரு, நல்லா தானே என் பையன் இருக்கிறான், நல்லா தானே என் புள்ள இருக்கிறா அப்படின்னு இருக்கும். சில உணர்வை கர்த்தர் கொடுப்பாரு. எதுக்காகனா உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்காக, உன்னை தரப்புல நிக்க வைக்கிறதுக்காக. ஒருவேளை பிள்ளை பாவத்துல இருக்கலாம், ஒருவேளை கணவன் பாவத்துல இருக்கலாம், ஒருவேளை மனைவி சரியில்லாத வாழ்க்கையில இருக்கலாம், பிசினஸ் தோத்து போற அவ்வளவுதான், இந்த மாசத்தோட அவ்வளவுதான், இந்த வருஷத்தின் முடிவோட அவ்வளவுதான் நீங்க நினைக்கலாம். திறப்புல நீங்க நின்னு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க, பிரசன்னத்துல இருந்து பாருங்க, நிச்சயம் துளிர்விட பண்ணுவாரு. உன்னுடைய சுக வாழ்வு திரும்ப துளிர்க்கும்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா.